எங்கே அவளை ஆளே காணா. அவளுக்கு ஏதாவது வேலை கொடுத்தாதான் சரியா வரும். சும்மாவே சுற்றிக்கிட்டே தெரியப்படாது பார்க்கணும். வாங்க தங்கச்சி. அண்ணே வாங்க வாங்க. ஆமாம் இருமா இருமா. நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? எல்லாம் நல்லா இருக்காங்களா? மச்சான் எல்லாரும் சௌரியம் தானே? இருங்கண்ணே உட்காந்து பேசுவோம். இவ்வளோ நேரம் ஆச்சுல நான் வந்து. ஆமாம். ஓ மருமக நான் வந்த சவுண்டு கூடவா கேட்கல? ஒரு தண்ணி ஒன்று குடிச்சுட்டா வந்தது. அவள் இது வரைக்கும் வரமாட்டானே. என்ன வரமாட்டான். என்ன நல்ல செருப்பு கட்டி சத்து சத்துன்னு இருக்க வேண்டியதானே? நல்ல சத்து சத்துன்னு இருக்க வேண்டியதானே? ஓ நாத்துனாலா கேளு. அந்த அரைஞ்சா எனக்கே காது சிவராக போச்சுன்னா வரவே ஒரு டைம் அடி வாங்கி. அடுத்த ஒரு பிள்ளைய நம்ம கை நீட்டுறது பெருசு இல்லை. நம்ம பிள்ளைக்காக பார்க்க வேண்டிய இருக்கு. என்ன பண்றது? பிள்ளை அவன் வந்து வருவான்ல, நம்ம இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு வர்றதுக்கு அப்படி இருக்கு. அதனாலதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு நான் சாத்த தெரியாது நினைச்சல. நாத்தனால கூட வில்லி. சரி நம்ம பிள்ளைய பெத்துட்டான், நம்ம பிள்ளைக்காக விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைச்சுதான் நானும் அனுசரிச்சு போய்கிட்டு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்காக நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம கையிலயும் அவன் அனுசரிச்சு போய்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா. அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த பிள்ளைகளுக்காக வேலை வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ அதுக்காக விட்டெல்லாம் பார்க்கல, கூட வேலை வாங்கிக்கிட்டேன். ஏய் ராஜி. என்னங்கத்த? அப்பா வாமா. என்ன நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? தண்ணி குடிச்சிங்களா? தண்ணி வந்து கூட குடிச்சியலாவா? ஏய் என்னம்மா இது? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல் என் முன்னாடி இப்படி பரட்டு சொரஞ்சுக்கிட்டு போகுது. என் குடும்ப கௌரவத்தை பற்றியலா பார்த்தேன்மா. இப்படி சொரஞ்சுக்கிட்டு போனாக்கா ஏன் கையில் தண்ணி வாங்கி குடிப்பேன்? அட ஒரு மரியாதையே கிடையாதுண்ணே. இந்த இருக்க இப்படி போட்டுக்கிட்டு உட்காருவா, அப்புறம் இப்படி கையை விட்டு போன எடுப்பா. அமெரிக்கா ஏன் கேட்குறிய? எப்பப்பா வந்தீங்க? என்னம்மா எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. 1/4 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? உள்ள ஒரு ஒர்க்கில் இருந்தேன், ஃபோன் பேசிட்டு. சும்மா என்ன விஷயமாப்பா வந்தீங்க? சும்மா நம்ம பார்த்துட்டு போகலாம் வந்தேன். அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துருவாங்க. அத்தா ஏதாவது எடுத்து சமைக்க வேண்டியதானே? கறிகிரி ஏதாவது எடுத்து சமைக்கலாம்ல? ஆமாப்பா, உன்னை யாருமா வேணாம்னு சொன்னது? சமைக்க. சரி 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 சரி. உங்களோட சமையலே அவங்களுக்கு சாப்பிட்டு பார்க்கட்டுமே. சரி சரி. சரி. ஆமாம் ஆமாம். அதெல்லாம் நம்ம சமையல்லாம் எதுக்கு? வேணாம் தண்ணியே தண்ணி உங்களோட சமைக்கிறோம்னு சொல்லிருச்சு. அவங்க சமைக்கல, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுவோம். இல்லை அதான் பார்த்தால தண்ணி மூந்து குடிச்சால நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். நான் இவ்வளவு தூரம் வச்சிருக்கேன்னு சொன்னாக்கா அவங்களோட சாப்பாடு சாப்பிட்டேன். இப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க சாப்பிடுங்கப்பா. வாய்க்கு வழங்காத சோறு உடச்சு போடுது, அதையும் நாக்க தொங்க போட்டு தின்னுக்கிட்டு திரிவேன் நானும், வேற வழி இல்லாம. என்னம்மா புதுசாக வந்தது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்றது? நம்ம தான் அனுசரிச்சு போகணும் பிள்ளைகளுக்கு. எத்தனை நாளைக்கு நான் அனுசரிச்சு போறது? எத்தனை நாளைக்கு அனுசரிச்சு போறது? 6 மாசம் ஆச்சு வாக்கப்பட்டு வந்து 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிளிப்பிள்ளைக்கு படிக்கணும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். விடுமா நீ விடுமா. நான் பண்றதான் பண்ணுவோம் பண்ணிக்கு திரியிறா. அவன்கிட்ட சொன்னா போயிடுறேன் கோணச்சாலை அடிச்சுக்கிட்டு. அந்த உடனே போன் பண்றா அவருங்க. உடனே போன் அடிக்கிறா. தகவல் சொல்லணும்ல. சொல்லுடி என்ன பண்ணுவ? என்னப்பா நீங்களே பாருங்கப்பா, நீங்களே பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசுறீங்க கேட்டுட்டு தாப்பா இருந்தேன் நானு. புருஷனுக்கு சாவி போடுறா பாருங்கண்ணே. நீங்களே கேட்டுக்கிட்டு இருந்துட்டு போங்கண்ணே. எங்க குடும்பம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாருங்கண்ணே. விடுமா அதெல்லாம் இருக்க கூட குறை. நம்ம அனுசரிச்சு போகணும். மாமியாங்கிற ஒரு மரியாதையெல்லாம் கிடையாதுண்ணே. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. தங்கச்சி என்னமோ இருக்குது, குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரி. நான் போயிட்டா வருங்க, போய் சாத்திட்டா வருங்க. இவெல்லாம் குடும்ப பொம்பளையா? நல்லது சொன்னாலே இந்த காலத்துல என்ன பண்றது? அந்த லட்சணத்துல பார்த்து கட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அதை தேர்ந்தெல்லாம் என்னம்மா உன் பொழப்பு இப்படி ஆகி போச்சம்மா. சரி நான் கிளம்புறேம்மா, போயிட்டு வரேன். சரிண்ணே, பார்த்துக்கம்மா, உடம்ப பார்த்துக்கம்மா நீ. சரிண்ணே சரிண்ணே, போயிட்டு வாங்க. நடே பாருங்க. அதான் மருமகளை ஒரு செம்பு தண்ணி கொண்டாதான் வேலை ஆத்துறது ஒரே களைப்பா இருக்கு. இந்தா கொண்டு வரேன் மாமா. இவங்க லட்சணம் தெரியாது, இவங்க தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்களாம். ஏன் எங்களை பார்க்கல மனசுல தெரியலையா உங்களுக்கு? எங்கள்கிட்ட கேட்க மாட்டீங்களா? அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல.
அவ கையில தண்ணி வாங்கி குடிக்கிறீங்களா? நான் தண்ணி மொத்தம் தர மாட்டேனா? இல்லடி ஒரு சம்பு தண்ணி கேட்டுக்கலாம் சண்டையாடி. என்னடி தண்ணி தானடி கேட்டேன். ஏன் எனக்கு கேட்க வேண்டியானே? வேலை பார்த்துட்டு வந்தா நிம்மதியா வர முடியல வீட்டுக்கு. நல்ல மருமகளை கொண்டாந்து தாளிச்சு வச்சிருக்கிய, மருமகள்கிட்ட தண்ணி கேட்கறாங்க. நான் நொந்து போயிருவேன் பாரு. நோகுவிய சுமார் சுமார். அடியே என்னத்த? உனக்கு தானே உன் மாமா தண்ணி கேட்டாரு. ஆமா. எனக்கு என்ன ஆட்டிக்கிட்டு போற? அத்தை நீங்க தானே வேணாம், நான் இருக்கேன், இவள்கிட்ட தண்ணி கேட்குறீங்க, இவள்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறியா அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதனால போறேன். ஆமா, நீ மோந்துக்கிட்டு வந்திருக்கணும்ல. அத்தை நீங்க தானே கொண்டுகிட்டு வரேன் மாமா அப்படின்ட்டு அர்ப்பணிக்கல நீ என்ன தண்ணி வந்துருமா? அத்தை நீங்க தானே சொன்னீங்க. இப்படியாவது நாகரிகமா மோந்தாந்து கொடுத்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறியா நீ? அத்தை இருங்க இப்ப நான் தண்ணி மோந்து வந்து கொடுக்குறேன், அவ்வளவுதான். தண்ணி மோந்து வந்து கொடுக்குறேன். இப்படி உரையாடல் பண்ணி நீங்க தண்ணி கொண்டாந்து கொடுத்தா அதை குடிக்கான்னு பாக்குனாங்க. இப்ப நான் கொடுக்கவா வேணாமா அத்தை? உங்க விருப்பம், என்னமோ பண்ணுங்க. மாமா தண்ணி எடுத்துட்டு வரேன் மாமா, குடிங்க. இதுல தண்ணி இல்ல, ஒரு மதுரை இல்ல. வீட்டுக்குள்ள கரகாட்டக்காரி மாதிரி திரியிறா வரும், பொம்பளை மாதிரி அதிரா, பேய் மாதிரி விரிச்சு போட்டுக்கிட்டு. பாவம் அவரே அசதியில வந்திருக்காரு, அவரை போய் ஏத்த அப்படி பண்றீங்க. என்னத்த பண்றாங்க? ஒரு மேல ஒரு சாலை கூட போட்டுக்கிட்டு திரியா திரியா? ஐயோ அத்தை இருந்துச்சு தான், அது தலை வந்து வாரி. ஒரு ஆம்பளையால் குடி இருக்க வீட்டுல உன் புருஷன் மட்டுமா இருக்காங்க. ஒர்க் போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயா தரலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஆஸ்திரேலியாவில் எப்பவுமே அப்படி தானே இருக்கோம். ஆஸ்திரேலியாவில் தான் நீ எப்படி வேணாலும் திருவிய. இது என்ன ஓவியமா? ஆஸ்திரேலியாவில் நீ எப்படி வேணாலும் திருவியா. மாமா என்ன மாமா சாப்பிட்றீங்க? சாப்பாடுலாம் இப்போ வேணாம். வேணாமா? இட்லி வச்சிருக்கு அத்தை, இட்லி வைக்க சொன்னாங்க. உங்கள் சண்டையை நிறுத்துங்க.